ஹாய் சப்போர்ட்டர்ஸ். ஜாக்கி சான் சீசன்லயே ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான சீசன்னா அது மாஸ்க் சீசன் தான். சீசன் 4 பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாங்க. அதுல வர ஸ்டோரி, அதுல வர மாஸ்க், அதோட பேக் ஸ்டோரி எல்லாமே வந்து பக்காவான ஒரு மெட்டீரியலா இறக்கியிருப்பாங்க. நம்ம சைல்ட்ஹுட்டோட எமோஷன்லயே சொல்லலாம் ஜாக்கி சான். கதை கேட்க ரெடியா காய்ஸ்? ஷிண்டு எப்படி அரக்கர்களோட சேர்ந்து சைனாவே ரூல் பண்ண மாதிரி 10 ஜெனரல்ஸ் 10 தளபதிகள் ஒன்று சேர்ந்து ஜப்பானே ரூல் பண்ணியிருப்பாங்க. அதனால ஜப்பான்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பெரிய பெரிய விசார்ட்ஸ், பெரிய பெரிய மந்திரவாதிகளை கூப்பிட்டு அந்த 10 தளபதிகளையும் மாஸ்க்குள்ள வந்து அடக்கி வச்சிருவாங்க. அந்த மாஸ்க் எல்லாமே ஒவ்வொரு ஊர்லயே வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. யார் அந்த மாஸ்க் போடுறாங்களோ அவங்க வந்து அந்த தளபதியோட பவர் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால அந்த மாஸ்க் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. அந்த மாஸ்கோட தலைவன் விகடநாடன் தரக்கூட அவர் மட்டும் உசாரா அவனோட மாஸ்க் எடுத்து நிழல் உலகத்துல ஒளிச்சு வச்சிருவாரு. யாராலையும் அந்த உலகத்துக்கு போக முடியாது. செக்ஷன் 30ல மாயாவியை பிடிச்சி கைது பண்ணியிருப்பாங்க. மாயாவி என்ன பண்ணுவாருன்னா அந்த செக்ஷன் 30ல இருந்து வெளியே வர்றதுக்காக ஷேடோஸ் மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுவாரு. அந்த மந்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் போனதுனால அங்க வந்து விகடநாதன் வந்து வெளில வந்துடுறாரு. அந்த விகடநாதன் மாயாவுடைய ஆளுகளை பிடிச்சி சேகர், ராசப்பா, சங்கர், ஆக்கு, பிணி, சப்பினி, மங்குனி, கொண்டையா அவங்க 4 பேர்த்தையும் பிடிச்சிட்டு மீதி இருக்கிற மாஸ்க் எல்லாத்தையும் தேடி 2 பேரும் கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இந்த சீசனோட மெயின் பிளாட். ஃபர்ஸ்ட் மாஸ்க் ரைராக்கு. இது வந்து ஒரு பழைய குகையில இருந்து எடுத்திருப்பாங்க. இதை யார் போட்டுருவாருன்னா சேகர் போட்டுருவாரு. இந்த மாஸ்க் வந்து ஒரு நார்மலா ஷேடோ கான்ஸ் தான் இருப்பாங்க. ஷிண்டு யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல அதே ஷேடோ கான்ஸ் தான் வரும். ஆனா இது வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷன், ஷிண்டு சைனா. பட் எப்படி ஷிண்டு இது யூஸ் பண்ணாங்கிறது இந்த எந்த இடத்துலயுமே தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஒரு நார்மலா ஷேடோ கான்ஸ் அவருக்கு வந்திருக்கும். இந்த மாஸ்க் வந்து எப்படி கழட்டுவாங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டீலை வச்சு அதுல ஒரு மந்திரத்தை உருவாக்கி அதை வச்சுதான் இந்த மாஸ்க் வந்து கழட்டிடுவாங்க. நெக்ஸ்ட் மொராசாக்கி. இது வந்து ஆக்சுவலா ஆக்கு தான் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லா வந்து ராசப்பா போட்டுருவாரு. இதுல வர ஷேடோ கான்ஸ்ல வந்து ரேசர் கான்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரேசர் கான்ஸ் எல்லாம் கையில வந்து முள்ளா பிளேடு மாதிரி இருக்கும். ஆனா ராசப்பா வந்து பெரிய லெவல்ல வந்து இந்த ரேசர் கான்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த மாஸ்க் எப்படி கழட்டணும்னா இதுக்கு வந்து ஜாப்பனீஸோட பட்டு துணியில வந்து மந்திரத்தை செஞ்சு அதன் மூலியமா வந்து கழட்டிருப்பாங்க. அடுத்து ஹீரோ ஸ்க்ரப்பி. ஜூலி வளர்த்துற நாய். ஜூலியோட நாய் ஸ்க்ரப்பி வந்து தெரியாம அந்த மாஸ்க் வந்து போட்டுக்கும். ஆனா இந்த மாஸ்க் போட்ட உடனே அந்த நாயோட தோற்றமும் அதோட பலமும் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கும். பேட் கான்ஸ்ங்கிற ஷேடோ கான்ஸ் வந்து உருவாக்கும். இது சும்மா அங்கிட்ட கிட்ட பறந்துதான் கிடக்குது, என்ன பண்ண தெரியாது. இந்த நாயை வந்து சமாளிக்க ஜூலி வந்து ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு பொம்மை, ஜூலி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பனிக்குட்டி எல்லாருமே ஒரு கேங்கா சேர்ந்து அந்த நாயை வந்து கட்டுப்படுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாஸ்க் கழட்டுறதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஜாப்பனீஸ் ரைஸை யூஸ் பண்ணி அந்த மாஸ்க் வந்து கழட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் மெடோரி. இது ஒரு பழங்கால குகையில இருந்து எடுத்திருப்பாங்க. அங்க நடந்த ஒரு பிரச்சனை இல்ல, அந்த மாஸ்க் வந்து தவறுதலா போய் நம்ம கேப்டன் பிளாக் மூஞ்சில வந்து ஒட்டிக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாஸ்க்ல இருக்கிற டார்க் சைடு வந்து வெளியே வந்தவன அவரு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டோட்டலா ஆளே சேஞ்ச் ஆயிருவாரு. அவரோட ஷேடோ கான்ஸ்ல சுமோ கான்ஸ் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஷேடோ கான்ஸ். நல்லா பெருசு பெருசா பீமா சைஸ்ல இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஜூலி வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. புலி மந்திரங்களை போட்டு அவருக்குள்ள இருக்கிற நல்லவனை வந்து பிரிச்சு எடுத்து அவர் மூலியமா அந்த மாஸ்க் பிரிச்சு எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அங்க வந்து நடந்த ட்விஸ்ட், அந்த புலி மந்திரங்கள் போட்டு பிரிக்கிறப்ப கெட்டவங்கிட்ட வந்து மாஸ்க் போயிடும். அந்த மாஸ்க் எப்படி கழட்டுவாங்கன்னா ஜாப்பனீஸ் பாசி வகையில வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த நல்லவன் வந்து கெட்டவனோட மாஸ்க் வந்து கழட்டுற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இகாசுகி பெண்புலன். ஒன் ஆஃப் த ஃபேவரட் எபிசோட்னா இந்த எபிசோடு தான். ரொம்ப பயங்கரமான எபிசோட், ஜாலியான எபிசோடு. இந்த மாஸ்க் வந்து கண்டுபிடிச்சு செக்ஷன் 30ல வச்சிருவாங்க. ஜூலி வந்து எலி மந்திரங்கள் வந்து இந்த மாஸ்க் மேல யூஸ் பண்ணி மத்த மாஸ்க்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சு ஒரு ட்ரை பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விளைவா போயிடும். பேசிட்டே கிடக்கும் இந்த மாஸ்க், பின்புலன் மாஸ்க். சோ அந்த மாஸ்க் வந்து எப்படியோ செக்ஷன் 30ல எஸ்கேப் ஆகி ஒரு கார்ல போய் ஒளிஞ்சிரும். அந்த இடத்துல யாரு நம்ம சங்கர் உட்காருவாரு. மாஸ்க் எல்லாருமே முன்னாடி தான் மாட்டுவாங்க. இவருக்கு மட்டும் ஆப்போசிட்டா பின்னாடி ஒட்டிக்கும். அவர் தலைகீழா இருந்து தலைகீழா சண்டெல்லாம் போடுவாரு, என்னென்னமோ பண்ணுவாரு. அந்த மாஸ்க்கு வர ஷேடோ கான்ஸ் வந்து சாமுராய் கான்ஸ். அந்த மாஸ்க் வந்து எப்படி பிரிச்சு எடுப்பாங்க, ஜாப்பனீஸ் செரி பிளாசம்ல இருந்து மருந்து கண்டுபிடிச்சு நம்ம சங்கரே பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்து அதை எடுத்திருப்பாரு. எடுத்துட்டு இங்கா வருதுன்னு ஓடி இருப்பாரு. நெக்ஸ்ட் ஆரஞ்சு மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அதனால ஆரஞ்சுனே பேர் வச்சிருப்பாங்க. இது வந்து ஹாலோவின் டைம்ல வந்து இந்த மாஸ்க் வந்து கண்டுபிடிச்சு செக்ஷன் 30ல வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாருமே வந்து பயங்கரமா பேய் வேஷம் போட்டிருப்பாங்க. சோ நம்ம பாபு மட்டும் சும்மா நார்மலா இருப்பாரு. ஜூலி பார்த்து கலாச்சுட்டுருவாங்க. அதனால அந்த செக்ஷன் 30ல இருக்க மாஸ்க வந்து அவர் தெரியாம எடுத்து போட்டுப்பாரு. பேய் மாஸ்க்னு தெரியாம அவர் தெரியாம போட்டுப்பாரு. அதுக்கு வர ஷேடோ கான்ஸ் குயிக் கான்ஸ் சொல்லுவாங்க. காலே இல்லாம ஒரு மாதிரி பாம்பு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி போகும். இந்த மாஸ்க் வந்து அவனே கழட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த எபிசோட் கொஞ்சம் எமோஷனலா போகும். அந்த மாஸ்க் கழட்டுறதுக்கான பவர் என்ன, ஜாப்பனீஸ் ஆக்டோபஸ் காலை வச்சு ஒரு மருந்து செஞ்சிருப்பாங்க. அந்த ஆக்டோபஸ் காலை சாக்லேட் சொல்லி பீமா போட்டு அதை தேடி அலைஞ்சி ஒரு மாதிரி ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாஸ்க் ஒரு நல்ல மாஸ்க் தான். நெக்ஸ்ட் கியூரோ மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லி 2 பேருமே ஜூலி கேங்கும் வில்லன் கேங்ஸ் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. இதுல ட்விஸ்ட் அடிச்சு யார் வாங்கியிருப்பாங்கன்னா வால்டர் வாங்கியிருப்பாரு. ஓஜி வில்லன் வால்டர் வந்து காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாரு. இந்த மாஸ்க் வாங்கி மாஸ்கை வித்து அவர் பெரிய பணக்காரன் ஆகலான்னு ஒரு நம்பிக்கையில வந்து மாஸ்க் வாங்கியிருப்பாரு. ஆனா இந்த மாஸ்க் வந்து ஜூலியும் அவரும் வந்து சேர்ந்து பிடிச்சி இழுத்ததுனால 2 துண்டா உடைஞ்சி 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த மாஸ்கை போட்டுப்பாங்க. இதுல வர ஷேடோ கான்ஸ் வந்து
கிராப் ஷேடோ கான்ஸ். பாதி பாதி மாஸ்க் போட்டதுனால பாதி பாதி ஷேடோ கான் தான் வரும். 2 பேர் முகத்திலயும் அந்த மாஸ்க் இருக்கனால அந்த மாஸ்கோட டார்க் சைடு வந்து ஒண்ணு சேர்ந்து ஷேடோ கான்ஸ் வந்து ஒண்ணு சேர்ந்துரும். ஜாப்பனீஸ் குரங்கோட கண்ணீர்ல இருந்து மருந்து தயாரிப்பாங்க. 2 பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி இந்த மாஸ்க் வந்து கழட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் மாசுகொரியன் ஃபைனலா ஆக்கோ போட்டிருப்பாரு. எப்படியோ வந்து அவருக்கு ஒரு மாஸ்க் கிடைச்சிரும். இதோட ஷேடோ கான்ஸ் வந்து மினி கான்ஸ். இந்த ஷேடோ கான்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியா மினி கான்ஸ் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாமே கலாச்சிருப்பாங்க. ஆனா இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான ஷேடோ கான்ஸ்னா இந்த ஷேடோ கான்ஸ் மட்டும் தான். இதோட ஸ்பெஷல் அபிலிட்டி என்னன்னா யாரோட ஷேடோவையும் சாப்பிட்டு பெருசா வளர்ந்துரும். இருக்கிற எல்லாரோட ஷேடோவையும் சாப்பிட்டு 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 இது பெரிய லெவல்ல ஒரு காட்ஜிலா அளவுக்கு வளர்ந்துருக்கும். இது அவ்வளவு பெரிய பயங்கரமான ஷேடோ கான்ஸ். இந்த மாஸ்க் வந்து மீனோட பவர் வச்சு கழட்டியிருப்பாங்க. அடுத்த மாஸ்க் ஆக்கா. இது வந்து ஓஷன் அடியில எடுத்திருப்பாங்க. இது பெருசா யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. செக்ஷன் 30ல இந்த மாஸ்க் வைப்பாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா எல்லா மாஸ்கையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல வைக்க கூடாது. அந்த மாதிரி வச்சா அந்த மாஸ்கோட பவர்லாம் ஒண்ணு சேர்ந்து அதுக்கெல்லாம் உருவமா வந்து அந்த 9 தளபதிகள் வந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாஸ்க் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சதுனால அந்த தளபதிகள் எல்லாம் வெளில வந்துருவாங்க. இதோட ஷேடோ கான்ஸ் என்னன்னா மேண்டியஸ் ஷேடோ கான்ஸ். லைட்டா கரப்பாம்பூச்சி மாதிரியே இருக்கும் இந்த ஷேடோ கான்ஸ். ஃபைனலா விகடநாதன் மாஸ்க். அந்த மாஸ்க் வந்து ஷேடோ உலகத்துல இருக்கும். பீமா போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துருவாரு ஷேடோ உலகத்துல. அந்த விகடநாதனுக்கு வந்து ஒரு பெரிய உருவமா மாறி ஒரு பயங்கரமான சண்டையா இருக்கும். அந்த மாஸ்கை வந்து கட்டுப்படுத்தினா இந்த எல்லா ஷேடோ கான்ஸ் அந்த எல்லா தளபதிகள் வந்து ஈஸியா கட்டுப்படுத்திடலாம். ஆனா அந்த மாஸ்க் எப்படின்னா அதுக்கு மந்திரம் கிடையாது. ஒரே வழி அந்த மாஸ்க் எடுத்து அவரோட விகடநாதன் ஃபேஸ்ல போட்டா எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ ஜூலி வந்து ட்ரிக் பண்ணி விகடநாதன் மாஸ்க் எடுத்து அவரோட மூஞ்சிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா விகடநாதனுக்கு எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் விகடநாதனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் தான், வெங்காயம் தான். அதை வச்சு நிறைய இடத்துல அடிச்சு துவைச்சிருப்பாங்க. இதுதான் ஜாக்கி சானோட மாஸ்க் சீரிஸோட ஒரு ஃபுல் டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.